ஜஸ்ட் டெல் மீ 3 சிம்பிள் திங்ஸ் டு செக் பிரஸ்ட்ல டாக்டர். இதெல்லாம் இருந்தது, ஒரு சிம்டம் இருந்ததுன்னா இது கேன்சரா இருக்கலாம். ஜஸ்ட் 3 சிம்பிள் டிப்ஸ். அப்படி இருந்தா நீங்க டாக்டர் கிட்ட வாங்க, தேவையில்லாம பயப்பட வேண்டாம், வேற எதையும் நம்ப வேண்டாம்னா என்னென்ன சொல்லலாம்? ஓகே, இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு லேடியில் எல்லாருக்குமே வரலாம், யாருக்கு வேணால் வரலாம். ரிஸ்க் வந்து பெரிய ரிஸ்க்கு ஏஜ் தான் அண்ட் மெனோபாஸ் முடிஞ்சிட்டு அந்த போஸ்ட் மெனோபாஸ் இல்லை தான் 50க்கு மேலே இருக்கலாம், 55க்கு மேலே இருக்கலாம். அவங்களுக்கு தான் சான்ஸ் வந்து ரொம்ப ஹை. பட் அதனால வந்து யங்கர் ஏஜில் பீப்புளுக்கு வரவே வராதுன்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமிலியில் அவங்க அம்மாக்கோ பாட்டிக்கோலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் யங்கர் ஏஜில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் என்ன அவங்க கவனிக்கணுன்னா there are 3 things. செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஒரு லேடியே whenever she dresses, changes, has a bath or something, she has to be aware of both her breasts. ஸோ 2 பிரஸ்ட்டுமே வந்து சிமெட்ரிக்கலாக ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா லைக் இட் வாஸ் ஆல் தீஸ் டேஸ், இட்ஸ் ஃபைன். பட் ஒரு பிரஸ்ட்டில் மட்டும் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் த லெவல் ஆஃப் த நிப்பிள்ஸ் ஸ்லைட்லி லோவர் தேன் தி அதர் ஒன். தட்ஸ் ஒன் காஸ் டு வரி. அதே மாதிரி உள்ள ஏதாவது தெம்பட்டுச்சுன்னா லைக் அ ஸ்மால் லம்ப் which can be felt by the palm of their hand. இப்போ ஆக்சுவலாக பாமில் வந்து ரெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரணும். பிரஸ்ட் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக தான் அந்த ஆம்பிட், நம்ம ஆம்பிட்டுன்னு சொல்லுவோம், அதில் நெறிக்கட்டி இருக்குதான்னு பார்க்கணும். அதுவும் ஆக்சுவலாக எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும்போது தெம்படாது. தட்ஸ் ஒன் ப்ராப்ளம். பட் தே ஷுட் பி அவேர். அட்லீஸ்ட் ரொம்ப பெருசாக இருந்தால் ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். ஸோ இது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன், இது ரெகுலராக பண்ணணும் பெண்கள். ஸோ இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா உடனே அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட வரும். ஓகே.